Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நம்ம மைதா வச்சு பாத்தீங்கன்னா டைமண்ட் கட் அந்த சிப்ஸ் பண்ணுவோம். அதுல காரம் தான் அதிகமா சாப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு அதுலயே நம்ம ஸ்வீட் பண்ண போறோங்க. கேரளால பாத்தீங்களா பேக்கரியில கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க இது. சோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறேங்க. எந்த மாவு நீங்க கடையில இருந்து வாங்கி யூஸ் பண்ணாலும் ஒரு டைம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சலிச்சிட்டு யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நம்ம இதை சலிச்சு எடுத்துக்கலாம். கடைகளில் பார்த்தீங்கன்னா இதை 6ஆம் நம்பர் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி கேட்டால் தருவாங்க. 90s கிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சலிச்சு எடுத்த பின்னாடி இதில் ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்த பின்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெய் கூட இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம இப்போ செய்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக வரும். அது கூட இந்த சக்கரைப்பாகு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நம்ம காரம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி சேர்த்து பண்ணுவீங்க. ஸ்வீட்டுங்கிறனால இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். ஸோ ஒரு நார்மலான காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம விரிச்சு எடுத்து கட் பண்ணி எடுக்கணும். நமக்கு ஒரே டைமில் இது எல்லாத்தையும் விரிக்கிறதுனா ஒரு பெரிய சர்ஃபேஸே தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறேன். இதை நம்ம விரிச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவல் சைஸில் தான் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 7 பீஸ் இருக்குது. இப்போ இதை சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சிக்கலாங்க. நீ இந்த மாதிரி இந்த சப்பாத்தி உருட்டுற அந்த இது இருந்தால் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தரையில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. நான் மைதா மாவு தான் தூவியிருக்கேன். 2 பக்கமும் நல்லா தூவிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ தூரம் மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. மெலிசாக தேய்ச்சா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா விரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக விரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இதை கட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு கத்தி இல்லை அப்படின்னா பிஸா கட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. பிஸா கட்டர் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா வேலை முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பின்னாடி டைமண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி இன்னொரு சைடு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பின்னாடி அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணுங்க. எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேருந்து மேலே எழும்பி வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடான பின்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு இந்த சிப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா எடுத்து சேர்க்குறதுனா ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா மொத்தமாக எடுத்து அப்படியே போடுறதுனா கூட போட்டுக்கோங்க. ஸோ மொத்தமாக போடும்போது எண்ணெய் எது தெரிச்சிருச்சுன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மெதுவாக 2 எடுத்து போடுறேன். அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி இது பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா வெந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இது நம்ம வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள், பார்த்தாலே நல்லா உப்பி நல்ல கிறிஸ்பியாக இருக்குதுங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி டைரெக்டாக கொட்டினீங்கன்னா இந்த மாதிரி கொட்டி அதுவே தானாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி போய்க்கும். நான் இருக்கிற ஏரியாவில் நிறைய பேக்கரியில் பார்த்துட்டேங்க. இந்த ஸ்வீட் கிடைக்கிறதே இல்லை. ஒரு சில கேரளா பேக்கரியில் மட்டும் கிடைக்குதுங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே கிடைச்சிட்டே இருக்கும். பேக்கரியில் இருந்துகிட்டே இருக்கும். என்னோடய ஃபேவரட் ஸ்வீட்டும் கூட இது. ஸோ அடுத்து இதுக்கு தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாங்க. 2 கப் மைதா மாவுக்கு 1 கப் அளவுக்கு சக்கரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் அளந்துக்கோங்க.
இப்போ இந்த சர்க்கரையை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை வந்து நல்லா கொதிக்கணுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் தாண்டி போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அள்ளி ஊற்றுனீங்க அப்படின்னா இப்படி கட்டாகி விழணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கட்டாகி விழணும். ஒரு சில டைம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி மாதிரி ஊற்றும். அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி நுரைச்ச பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச டைமண்ட் சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சேர்க்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நான் பாதி சேர்த்துட்டேன். மீதி வந்து அடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடுத்து வந்து மீதி எல்லாத்தையுமே ஒரே டைமில் சேர்த்துருங்க. மீதி இருந்தது எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை வந்து கட்டியாகி மாறுறது நல்லாவே தெரியும். ஸோ பாருங்கள், இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. 1 நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இறுகி அந்த சர்க்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சர்க்கரை கெட்டியாகி இருக்குது. உங்கள் பாத்திரத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சர்க்கரை எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் வெள்ளை கலரில். பாருங்கள், கரண்டியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் சர்க்கரை வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஸ்வீட் டைமண்ட் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சூப்பரான ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.